தயவுசெய்து சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கோமாளி என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி மதுவிலக்கு விவகாரத்தில் அண்ணாமலை மாறி மாறி பேசி வருவதாகவும் அவரை போன்ற கோமாளிகளை பற்றி கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் கூறினார். டீலிமிட்டேஷனுக்கு டீலிமிட்டேஷன் வேணும் சொல்லி இன்னைக்கு கூட்டம் நடக்குது சென்னையில். அருப்புக்கோடி ஆர்ப்பாட்டம் பாஜக ஒரு மாவட்டத்திலும் வீடு முன்னாடி நடத்திட்டு இருக்காங்க. மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு இன்னைக்கு சார் ஒரு விஷயம், ஒரே ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். மது விலக்கு சம்பந்தமாக 2023 அவர் பேசின பேச்சும் 2024 அவர் பேசின பேச்சும் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், என் செல்ஃபோனில் இருக்குது. வீடியோ பார்த்தேன். 2023 என்ன சொல்கிறாரு, மது விலக்குங்கிறதே சாத்தியம் இல்லை, 20,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிடும், மேலேருந்து கடைமடை வரைக்கும் டாஸ்மார்க்கில் பணிபுரிகிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 24 ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, ஏதோ அவங்க வந்துட்டால் மதுவிலக்கு வந்துடும், கடைகள்லாம் மூடிடும்னு சொல்லிட்டு. ஏதாவது நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், அரசு நிகழ்ச்சிகளில் தயவுசெய்து சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஒரே மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறவங்கள கேட்கலாம். உங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது, எங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது.